இப்படி எச்சில் எடுக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா அம்மா கூட்டு வந்து என் கால் வந்தியாடா? நீங்க ஸ்டெப் அப்னு ஒரு கம்பெனில அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்க்கறேன். இது சும்மா பார்ட் டைமா. கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போதைக்கு பிளான் இல்ல. ஆனா எலிஜிபிள் பேச்சுலர் தான். பேச்சுலரா? அப்ப கல்யாணம் நடக்கல. நம்ம கிளாஸ் நீ தானே சீனியர். நான் உனக்கு ஒரு 30 வயசு இருக்குமா? 29. ஒரு வயசுல என்னடா வித்தியாசம்? 28க்கும் 29க்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம். ஆனா 29க்கும் 30க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு மச்சி. சரி, இவனெல்லாம் மறுபடியும் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில கண்ணா சத்யா இங்க வா. யாரா இருக்கீங்க? ரசத்து வாங்கடா. அப்பல மோர் தான கேட்டாரு. ரசத்தை தூக்கிட்டு வரேன். எத்தனை படா? டேய் மோர் பாக்கெட் எங்கடா இருக்கு? எத்தனை வர? இல்ல நான் வரணுமா? டேய் என்ன சார் வந்து ஊத்த மாட்டாரா? யாரும் இல்ல மாப்ள. போதும்டா போதும்டா. டேய் போதும்னு சொல்றேன்ல. நானும் அதே தான் சொல்றேன். போதும். அப்படி என்ன கிழிச்சிட்டோன்னு உனக்கு இவ்ளோ ஏத்தம்? ஏமா இது என்ன லவ் மேரேஜா? இல்ல. அதான பார்த்தேன். உனக்குன்னு ஒரு அடையாளம் இல்ல. உங்க அப்பா அவரோட சேர் பக்கத்துல ஒரு சேர் போட்டு உன்னை உட்கார வச்சு அவரே ஒரு பொண்ணையும் பார்த்து கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் டேடியோட காசுலயே டம்பிள்ஸ் தூக்கிடுவல. ஆமா, அது என்ன பேச்சுலர்னா உனக்கு அவ்வளவு சிரிப்பு? முன்னாடியே எல்லாத்தையும் பார்க்க போறேன் ஷாதி நக்கல். 30 வயசு தொட்ட உடனே பொண்ணு வீட்டுல ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும், வேலைக்கு போனா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். என்னது 30 வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு தோ இந்த மாதிரி 4 பேபி பொம்மர் காதலியே செய்யும். இது எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு தனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாக்கிக்காம தான் குடும்பத்துக்காக ஒருத்தன் ஓடுறான் பாரு, அவன் பேச்சுலர். 29 வயசு முடியும் போது ஒண்டி கட்டையா இருக்கிறதோட வலி உன்ன மாதிரி அப்பன் காசுல கல்யாணம் பண்றவனுக்கு எல்லாம் புரியாது மச்சி.